ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான ஸ்மஜ்ஜியான பிளாண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளாண்டி வந்து 1 kg இருக்கும். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டிலையே இதை நல்லா செய்யலாம். நல்லா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா வரும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இதோட மெஷர்மெண்ட்லாம் பார்த்துடலாம். 225 கிராம் அளவு வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கலாம். 175 கிராம் மைதா எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 3 முட்டை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 100 கிராம் வந்து நம்ம சுகர் எடுத்துக்கலாம். 50 கிராம் வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 75 கிராம் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். 175 கிராம் வந்து பட்டர், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரையும் நம்ம சாக்லேட்டையும் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து கரெக்டாக 1 மினிட் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துடும். உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகவும் இந்த பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் வந்து சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சுகரையும் நாட்டு சக்கரையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு நம்ம அடுத்து வந்து முட்டையில் சேர்த்து பீட் பண்ணும்போது நமக்கு வந்து சுகர் வந்து ப்ரௌனியில் கீழே பிசு பிசுன்னு ஒட்டாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம சுகரை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு சலடை வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா, அடுத்தது வந்து பால் பவுடரையும் சேர்த்துட்டு நம்ம அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரையும் சேர்த்துடலாம். நம்ம 1 kg அளவு பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். குவான்டிட்டி கம்மியாக பண்ணும்போது நமக்கு வந்து பேக்கிங் பவுடர் தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம பீட்ரு வைக்கும்போது நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிளாண்டி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு ட்ரையான பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 3 முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த எசன்ஸையும் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா பீட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பவுல், பீட்டர் எல்லாமே வந்து ட்ரையாக இருக்கணும். எப்பயுமே வந்து நம்ம பேக்கிங் செய்யும் போது இந்த பொருள் எல்லாம் நம்ம ட்ரையாக வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பீட்டரை வந்து ஸ்லோ மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா நம்ம பீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா முட்டை வந்து நல்லா பொங்கி வரும். முட்டை வந்து இந்த அளவுக்கு பொங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம அடுத்து வந்து சுகர் சேர்த்துக்கிறணும். நம்ம வெனிலா எசன்ஸை ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது நமக்கு நல்லா வந்து முட்டையோட வாசனை போயிடும். இப்போ இதில் வந்து நம்ம அடித்து வச்சுருந்த சுகர் எல்லாம் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பீட் பண்ணணும். அந்த மாதிரி பீட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து சுகர் வந்து கீழே செட்டில் ஆகாது. இப்போ நம்ம அரைக்காமையே சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில சுகர் வந்து அங்கங்கே அப்படியே நின்றுடும். அதனால நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி சேர்க்கறதுனால நமக்கு எல்லாமே நல்லா ஈவனாக கரைஞ்சிரும். இப்போ இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சலிச்சு வச்சுருந்த மாவை வந்து நம்ம 3 பேட்சாக சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பீட்டரை வந்து இப்போ ஸ்லோ மோடில் தான் வச்சுக்கணும். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போது பீட்டரை வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்லோ மோடில் தான், அதாவது 1 நம்பரில் வச்சு தான் நம்ம வந்து பீட் பண்ணணும். நம்ம வந்து 3 பேட்சாக வந்து நம்ம ஃப்ளார் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து ரொம்ப சூட்டோடு சேர்த்துடக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணுறோம். மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆற வச்சுட்டு தான் நம்ம அடுத்து சேர்க்கணும். சாக்லேட் எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பீட்டரை வந்து ஸ்லோ மோடில் வச்சு ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம பீட் பண்ணணும். இந்த மாதிரி பீட் பண்ணும்போது தான் நம்ம சேர்த்துருந்த மாவு, சாக்லேட் எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். ஒரு 20 செகண்ட்ஸ் நம்ம பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம இந்த மாதிரி மிக்சிங் கொடுக்கணும். இந்த மாதிரி மிக்சிங் கொடுக்கும்போது நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் வந்து பேட்டரை எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த டின்னில் வந்து நம்ம எல்லா பேட்டரையுமே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம கரெக்டாக பேக் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து 1 kg அளவுகளில் வரும். நீங்கள் இந்த பேட்டரை வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்மஜ்ஜியாக சாஃப்டாக இருக்கும். இந்த பிளாண்டியை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கலரில் வேணாம், ஃபுல்லாக ஒயிட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே சுகர் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஃபில்லிங்ஸ்க்காக மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. சாக்கோ சிப்ஸ், நட்ஸு, சாக்லேட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சாக்கோ சிப்ஸ், நட்ஸு சேர்க்கும் போது நமக்கு நல்லா ஒவ்வொரு பைட்டுக்கும் நல்லா க்ரன்ச்சியாக நமக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் வந்து கரெக்டாக 175 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து பிளாண்டி ரெடி ஆகிடும். நீங்கள் பிளாண்டியை வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா
ஒரு ட்ரே மேலே வச்சு 1 hour வந்து அப்படியே ஆற வச்சுருங்க. மேலே வந்து ஒரு டவல் போட்டு மூடிடுங்க. கீழே ஒரு ட்ரே வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஏரேஷன் இருக்கும். கீழேயே ஈரமாகாது, மேலேயே காஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு டவல் போட்டு மூடிட்டு 1 hour அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. 1 hour கழிச்சு நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டாது, ரொம்ப ஈஸியாகவே வரும். மேலே ஒரு போர்டு வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம டின்னை வந்து லைட்டாக டேப் பண்ணும்போதே நமக்கு பிளாண்டி வந்து அழகாக ட்ரேயில் வந்து வந்துடும். அடுத்து இதில் வந்து நம்ம போட்டிருந்த பட்டர் ஷீட் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு பட்டர் ஷீட்டை எடுக்கும் போதே நமக்கு நல்லா வந்துடும். நமக்கு பிளாண்டி வந்து நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு பட்டர் ஷீட் வந்து ஈஸியாகவே எடுக்க வந்துடும். பட்டர் ஷீட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளாண்டி பண்ண டின் இருக்குது இல்லைங்களா, அதான் அந்த ட்ரே இருக்குல்ல, அதோட பின்பக்கத்தை வந்து இந்த பிளாண்டி மேலே வச்சு நம்ம மறுபடியும் திருப்பும்போது பிளாண்டியோட மேல் பக்கம் வந்துடும். அப்புறம் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் செய்ய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேயில் இருந்ததில் அப்படியே கட் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாண்டி நல்லா ஆறிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். இதை அப்படியே நம்ம வந்து கேக் போர்டுக்கு மாற்றிட்டு ஒயிட் சாக்லேட் வச்சு கொஞ்சம் சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவுட்ஃபிட் வந்து இந்த மாதிரி தான் வந்துருந்தது. வீட்டில் எல்லாரும் ஹாப்பி தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுக்கு. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது, கட் பண்ணவங்களும் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க லைக் பட்டனை வந்து கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.